ராபின் உத்தப்பா வந்து என்னோட ஜூனியர். அவன் வந்து இந்தியா ஆடிட்டு இருக்கான், 6 அடிக்கிறான், எல்லாரும் கத்துறாங்க. நான் ஒரு மாதிரி சோகமா போய் உட்காடுறேன். கொஞ்ச நேரம் பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரே பயங்கர சவுண்டு ரஜினி சார் வந்துருக்கு. ஸோ நான் சினிமாலையும் தோத்துட்டேன், கிரிக்கெட்லயும் நான் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப சோகமாகி வீட்டுக்கு போய் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். எங்க அப்பா வந்து ஒரு நல்ல பதவியில் இருந்தார் போலீஸ்ல, அதனால எனக்கு பார்க்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆனால் யாருமே வாய்ப்பு கொடுக்கல. ஒரே ஒரு அட்வைஸ் தான், திறமை வந்து இருந்ததுன்னா யாராலையும் உங்களை நிப்பாட்ட முடியாது. ஸோ டூ யுவர் பெஸ்ட், அவ்வளோதான். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் நான். ஒரு மேட்ச் 0 அவுட் ஆனாலும் அடுத்த மேட்ச் திருப்பி 100 அடிக்கணும்னு நினச்சி இறங்குவோம் நாங்கள். என்ன ஆனாலும் தோக்கக்கூடாது. ஸோ நெவர் கிவ் அப். அழிச்சுன்னு ஒரு அறை விட்டுட்டு இப்படி இருக்காதீங்க அப்படி இருக்காதீங்கன்னு எவ்வளோ நாளைக்கு சொல்லுவீங்கன்னு. If you are going through something, slowly take your time and come out. டக்குன்னு ஒரு அரை கொடுத்துட்டு ரியாக்ட் பண்ணோன்னு எல்லாம் தேவையில்லை. உங்க ஸ்டைல்ல உங்களுக்கு ரியாக்ட் பண்ணலாம். That was very emotionally connected for me. I know, I felt like that. யார் அடிக்கணும்னு தோணுது உங்களுக்கு? நிறைய பேர் பார்க்குறவங்களெல்லாம் அடிக்கணும். பார்க்குறவங்களாமா? சூரிய 50 பரோட்டா சாப்பிடுவார்ல, ஆமா. அது செகண்ட் ரவுண்டு போச்சுல்ல, அப்பயும் 50 பரோட்டா சாப்பிட்டாரா? 100 பரோட்டாலாம் சாப்பிடல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 பரோட்டா சாப்பிட்டுருப்பாரு. காலையில இருந்து அதுக்காக சாப்பிடாம இருந்தாரு அவரு. நைட் இந்த சீன் இருக்கு, நிறைய டேக்கு போவோம், நிறைய நேரம் போவோங்கிறதுக்காக சாப்பிடாம இருந்தாரு. நான் மலையாளம் ஃபேன்ஸ் ஆர் தமிழ் ஃபேன்ஸ்? ரெண்டு கண்ணு மாதிரிங்க. உங்களுக்கு பர்சனலா ஒரு 2 கண்டிப்பா வரணும்னா அது எந்த 2 சார்? எனக்கு ராட்சசன் 2 அதுதான் வந்து கண்டிப்பா வரணும். பார்ட் 1ஓட ரொம்ப பெரிய ஃபேன் எங்க அம்மா தான். அப்படியா? புருஷன் அடிக்க முடியல, படத்துல வச்சு பார்த்து சந்தோஷமாயிட்டீங்க. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 04445454545. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். கார்த்திபுரம், 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Presents Vishnu Vishal and Aishwarya Lakshmi Fans Festival. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Mabel, South India's most celebrated women's wear brand. Powered by Darling. Darling AC திருவிழா. இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. i5 Properties. i5 Housing and Properties. Think high, achieve high. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Vecura, Advanced Scientific Slimming, no pain, no surgery. இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டர். ஃபுட் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி. பேக்ரவுண்டே இல்லாம ஒருத்தங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க, நாட் அஸ் ஆக்டர் டைரக்டர், ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க அப்படின்னா நீங்க ஒரு சின்ன அட்வைஸா என்ன சார் சொல்லுவீங்க? பேக்ரவுண்ட் இல்லாமல் வரவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான், திறமை வந்து இருந்ததுன்னா யாராலையும் உங்களை நிப்பாட்ட முடியாது. ஸோ உங்களை நம்புங்க. அண்ட் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அது கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஹோல் ஹார்ட்டட் எஃபர்ட் கொடுங்க. அது நடக்கலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்கள் நம்புவீங்க தட் யூ புட் இன் த பெஸ்ட் எஃபர்ட். ஏன்னா நான் வந்து கிரிக்கெட்டை விட்டேன், ஆனால் எனக்கு இன்னைக்கு கூட ஒரு வலி இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. நான் என்னோடய பெஸ்ட் எஃபர்ட் கொடுத்துட்டேன், அது நடக்கலை அப்படிங்கிறது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கேயோ வந்து இஃப் யூ ஃபீல் நீங்கள் எங்கேயோ உங்களோட பெஸ்ட் எஃபர்ட் கொடுக்கலன்னா அந்த வாழ்க்கை பூரா உங்களை உறுத்தும். ஸோ என்னோட ஒரே ஒரு அட்வைஸ் தட் புட் இன் யர் பெஸ்ட் எஃபர்ட், நோ மேட்டர் வேர், நோ மேட்டர் வாட். ஒரு கரெக்டான சுச்சுவேஷன் உங்களுக்கு அமையும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. இவ்வளோதான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எங்களுக்கு வந்து விஷ்ணு விஷால வந்து ஒரு ஸ்டைலிஷான ராம்காமில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நாள் ஆசை. அது லைனப்பில் இருக்கா? அந்த மாதிரி படம் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு ஒரு ராம்காம் பண்ண ரொம்ப ஆசை. பட் அது ஒரு பயம் இருக்குது எனக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு சாம் தேவைப்படுது, ஏதோ ஒரு மேஜிக் தேவைப்படுது ஒரு லவ் ஸ்டோரிக்கு. அது கதைகளில் பெருசாக ட்விஸ்ட் இருக்காது. அதனால் நான் பயப்படுவேன். ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு அவுட் அண்ட் அவுட் லவ் ஃபில்ம் வந்து 2 வானம். அது வந்து பயங்கர ரொமான்டிக்கான படமாக இருக்காது, பயங்கர இமோஷனலான ஒரு லவ் ஃபில்ம், பட் அவுட் அண்ட் அவுட் லவ் ஃபில்ம். பட் அதுலேயும் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதனால தான் அதை சூஸ் பண்ணேன் நான். அந்த கான்செப்ட் வெளியே வரும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் நான் ரொம்ப லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் ஃபில்ம் ஆல்சோ. ஏன்னா கட்டா குஸ்தி ஒரு ஜாலியான ஒரு படம், அது பயங்கர இமோஷனலான ஒரு படம். இது ரெண்டுமே என்னோட அடுத்த 2 ரிலீஸு. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த 2 படம் நீங்கள் பார்த்துட்டு என்டர்டெயின் ஆவீங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். வெண்ணிலா கபடி குழுல சூரிய 50 பரோட்டா சாப்பிடுவார்ல, அது செகண்ட் ரவுண்டு போச்சுல்ல, அப்பயும் 50 பரோட்டா சாப்பிட்டாரா? இல்லை, ஆக்சுவலாக ஆப்வியஸாக அது கட்டிங்ஸ் இருக்கும். பட் உண்மையாகவே சாப்பிட்ற சீன் ஜென்ரலாகவே சினிமாவில் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே பேசுகிற மாதிரி சீனோ இல்லை சாப்பிட்ற சீனோன்னா நிறைய ஆங்கிள்லேருந்து நிறைய டேக் எடுப்போம். வெறுத்து போயிடும் அன்னைக்கு. சாப்பிட்ற சீனோ இல்லை குடிக்கிற சீனோ இல்லை ஏதாவது டீ காஃபி குடிக்கிற சீனாக இருந்தாலும் காலி ஆகிடுவோம் அன்னைக்கு. ஏன்னா நிறைய ஆங்கிள், நிறைய டேக்கு. ஸோ அது ரொம்ப கஷ்டம்தான். 100 பரோட்டாலாம் சாப்பிடல, பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 பரோட்டா சாப்பிட்ருப்பாரு அன்னைக்கு. காலையிலேருந்து அதுக்காக சாப்பிடாம இருந்தார் அவர்.
நைட் இந்த சீன் இருக்குது, நிறைய டேக்கு போவோம், நிறைய நேரம் போவோங்கிறதுக்காக சாப்பிடாம இருந்தார். நான் வந்து கட்ட குஸ்தி 1 பார்க்கும்போது நீங்கள் ஒரு சீன் பண்ணியிருந்தீங்க. பளிச்சுன்னு ஒரு அறை விட்டுட்டு இப்படி இருக்காதீங்க அப்படி இருக்காதீங்கன்னு எவ்வளோ நாளைக்கு சொல்லுவீங்கன்னு. ஆக்சுவலி எனக்கு பர்சனலி அந்த சீன் பார்க்கும்போது யூ டிடன்ட் ஆக்ட், யூ லிவ் தட் சீன். ஸோ அந்த சீன் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த சீன் எனக்கு ஒரு ஐ ஃபெல்ட் லிட்டில் பேட் தட் ஐ எம் ஆக்டிங் லைக் ஐம் ஹிட்டிங் அ ஓல்டர் பர்சன். ஒரு சீனியரான ஒரு ஆளை அடிச்சுட்டு சொல்கிறது அது சீனில் அந்த டைனமிக்ஸ் அப்படி தான். பட் அது இல்லாமல் த ரெஸ்ட் ஆஃப் த திங் தட் ஐ எம் ஸ்பீக்கிங் அது எல்லா பெண்களுக்குமே அது தெரியும். உங்களுக்கு ஆண்களுக்கு அவ்வளோ ஜாஸ்தியாக இல்லை. ஆனால் ஃபார் அஸ் ஆர் எவ்ரிடே சர்வைவல் இஸ் ரொம்ப கண்டிஷன்டாக சின்ன வயசுல இருந்து வி ஹவ் பீன் டோல்ட் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது, இந்த டைமில் போகக்கூடாது, இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது. அப்போது எனக்குள்ள ஒரு ரிபல் இருக்குது சின்னதாக. எது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அது பண்ணுறதுக்கு ஒரு 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 நேச்சர் எனக்கு இருக்குது. அண்ட் ப்ளஸ் இது யூனோ ஹவு மச் ஆஃப் இவ்வளோ வருஷம் இது கேட்டதோட அது when we give an answer for that அது இமோஷனலாக அது வந்துடும். ஸோ that definitely did happen அன்னைக்கு. பட் if you are going through something உங்களுக்கு உங்கள் உள்ள இந்த மாதிரி யாராவது if you're feeling like you're being pushed to a corner, slowly take your time and come out. There is no hurry to immediately react. கீர்த்தி ரியாக்ட் பண்ண மாதிரி டக்குன்னு ஒரு அரை கொடுத்துட்டு ரியாக்ட் பண்ணோன்னு எல்லாம் தேவையில்லை. உங்கள் ஸ்டைலில் உங்களுக்கு ரியாக்ட் பண்ணலாம். That was very emotionally connected for me. I know, I felt like that when you were asking. That's why I said. Thank you. யார் அடிக்கணும்னு தோணுது உங்களுக்கு? நிறைய பேர் பார்க்குறவங்களெல்லாம் அடிக்கணும். பார்க்குறவங்களாமா? வெரி குட், வெரி வாழ்த்துக்கள். Yeah, quiet strength ன்னு ஒரு விஷயம் இருக்கு. நீங்க you can slowly think and decide and do what you want to do in your style. சார் நீங்கள் ஒரு 7 இயர்ஸ் வந்து மூவி பண்ண வேணான்னு ஒரு கேப் எடுத்தீங்கல்ல, திருப்பி நீங்கள் உள்ள வர உங்களுக்கு எந்த விஷயம் வந்து நான் 7 இயர்ஸ் மூவி பண்ண வேணாம் கேப் எடுக்கலையா? நீங்கள் லைக் சொன்னீங்க ஒரு 7 இயர்ஸ் இல்ல. ஏதோ ஒன்று. ஓ அந்த டைம் சொல்றீங்க. பிகினிங் ட்ரை பண்ணும்போது. ஆமா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது. ஆமா அந்த ட்ரை பண்ணும்போது திருப்பி அந்த 7 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் வரதுக்கு உங்களுக்கு எது இன்ஸ்பயர் ஆச்சு? இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த 7 இயர்ஸ் கூட நான் ரொம்ப ஜெனுவனாக நான் வந்து போகாத ஆஃபீஸ் கிடையாது. அப்போல்லாம் வந்து ஆடிஷன்ஸ் தான், ஆஃபீஸ் தான் போகணும், ப்ரொடியூசர்ஸை பார்க்கணும், டைரக்டர்ஸை பார்க்கணும். எங்கள் அப்பா வந்து ஒரு நல்ல பதவியில் இருந்தார் போலீஸில். அதனால் எனக்கு பார்க்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஆனால் யாருமே வாய்ப்பு கொடுக்கல. அதை நான் கண்டிப்பாக இன்றைக்கி சொல்லிடுறேன். இது நடந்திருக்கு என் லைஃப்பில். பட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நிறைய நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன், நிறைய ஆஃபீஸில் வெயிட் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் நான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய படம் வந்து சென்னை 28. அதுக்கு நான் ஆடிஷன் போய் கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட் ஆடிஷன் நான் கொடுத்தது. நான் ஒரு கிரிக்கெட்டர்னால ரொம்ப நம்பினேன் அது எனக்கு கிடைக்கணும்னு, கிடைக்கல. அப்புறம் நான் கன்ஃபார்ம் ஆன படம் வந்து நான் விஜய் ஆண்டனி சார் பண்ணார். கன்ஃபார்ம் ஆகி 4 மாதம் கழிச்சு இல்லைன்னாங்க. அப்புறம் டிஷ்ஷும்னு ஒரு படம் அது ஜீவா சார் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கும் நான் போய் கிட்டத்தட்ட செலக்ட் ஆனேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஜேர்னி போயிருக்கேன் எனக்கு. எனக்கு ஒன்று தான், நான் வந்து கிரிக்கெட்டில் நினச்ச சாதிக்கலை. சினிமா 7 வருஷம் ட்ரை பண்ணி எதுவுமே கிடைக்கல. நான் இது கதை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு போகும்போது என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனான் மேட்ச் பார்க்குறதுக்கு. நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து ரொம்ப சோகமாக தான் உள்ளே போகிறேன். ஏன்னா நான் கிரிக்கெட்டே வேணாம் இனிமேல் நினச்சேன். போய் உட்காரும்போது ராபின் உத்தப்பா வந்து என்னோட ஜூனியர், அவன் வந்து இந்தியா ஆடிட்டு இருக்கான், 6 அடிக்கிறான், எல்லாரும் கத்துறாங்க. நான் ஒரு மாதிரி சோகமாக போய் உட்காடுறேன். கொஞ்ச நேரம் பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரே பயங்கர சவுண்டு, ரஜினி சார் வந்திருக்காரு. ஸோ நான் சினிமாலேயும் தோத்துட்டேன் 7 வருஷம் ட்ரை பண்ணி, கிரிக்கெட்லேயும் நான் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப சோகமாகி வீட்டுக்கு போய் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். உடனே கிளம்பிட்டேன். எங்கள் அப்பா உடனே வந்து தான் சொன்னார், நீ என்ன பண்ணுறியோ அதில் பெஸ்ட்டாக பண்ணு, யோசிக்காத, நேர்மையாக பண்ணு. கிரிக்கெட் நேர்மையாக பண்ணல, விட்டுரு, இன்னைக்கு இல்லை. சினிமா நேர்மையாக ட்ரை பண்ணல, விட்டுரு, பரவாயில்ல. இதுக்கப்புறம் நீ ஜாப் ஏதாவது கிடைக்கும் உனக்கு, அங்கே போய் பெஸ்ட்டாக படி, பெஸ்ட்டாக பண்ணு, அங்கே இருந்து நீ மேலே வாங்கினாரு. அந்த ஒரு அட்வைஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டூ யுவர் பெஸ்ட், அவ்வளோதான். இஃப் இட் டசன்ட் ஹேப்பன் இட் வில் நாட் ஹேப்பன். இஃப் இட் ஹேப்பன்ஸ் இட் வில் ஹேப்பன் த பெஸ்ட் ஃபார் யூ அப்படின்ட்டு. 17 இயர்ஸ் நான் இன்றைக்கி சினிமாவில் இருந்திருக்கேன். 17-18 இயர்ஸ் ஈஸி கிடையாது. ஒன்றுமே தெரியல சினிமா பற்றி. நான் என்டர் ஆகும்போது ஆக்டர் ஆகணும்னு கூட ஆசை இல்லை, எதார்ச்சியாக தான் வந்திருக்கிறேன். பட் தோக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. என்ன ஆனாலும் தோக்கக்கூடாது, அந்த ஒரு ஆட்டிடியூட் தான். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் நான். ஒரு மேட்ச் 0 அவுட் ஆனாலும் அடுத்த மேட்ச் திருப்பி 100 அடிக்கணும்னு நினச்சி இறங்குவோம் நாங்கள். அப்படி இருக்க ஒரு மென்டாலிட்டி தான். அதனால் இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் சர்வை ஆகிட்டு இருக்கேன். ஸோ நெவர் கிவ் அப், அதை தான் நான் சொல்லணும்னு ஆசை. அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிருக்கு.
ஃபர்ஸ்ட் ஒரு பிக் தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக எனக்கு கனவு சினிமா தான் சார். அதுக்கு விதை நீங்கள் தான் போட்டீங்க. என்னோட அப்பா ஃபர்ஸ்ட் டைம் என்னை தேட்டருக்கு கூட்டு போனது வெண்ணிலா கபடி குழு தான் சார். அப்படியா? அதோட சேர்ஸும் அதோட அந்த விஷயம் தான் நான் சினிமா பண்ணணுன்ற ஒரு எனக்கு கொடுத்துச்சு. ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு விரும்பினது நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தனே அதை சொல்லிட்டீங்க, இருந்தாலும் அதை நான் கேட்குறேன் சார். கட்டா குஸ்தி 2 பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பர்சனலாக ஒரு 2 கண்டிப்பாக வரணும்னா அது எந்த 2 சார்? எனக்கு ராட்சசன் 2 தேங்க்யூ அதுதான் வந்து கண்டிப்பாக வரணும்னு இருக்கு. மேம். உங்கள்கிட்டயும் ஒரு கொஸ்டின் மேம். மேம் ஆக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ ஆக்ஷன் ஃபில்ம் வர வந்துட்டீங்க. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஜெனர் மேம்? அண்ட் ரிப்பீட்டடாக இன்னொரு ஆக்டர்கிட்ட, விஷ்ணு சாரோட 2வது படம் பண்ணுறீங்க, இன்னொரு ஆக்டர்கிட்ட ரிப்பீட்டடாக படம் பண்ணணும்னா எந்த மூவி மேம்? எனக்கு ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸ் கூடயும் எனக்கு ரிப்பீட்டடாக படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அது இல்லாமல் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மூட் மாதிரி எனக்கு ஜானர் ஷிஃப்ட் ஆகிடும். எனக்கு பயங்கர ஆசை இருக்குது காமெடி பண்ணோம், என்டர்டெய்னிங்காக, மக்களுக்கு என்டர்டெய்னிங் ஆகிற காமெடி பண்ணுற மாதிரி ஒரு ஃபிலிம். தட் இஸ் மை நெக்ஸ்ட் ட்ரீம். மேம் மலையாளம் ஃபேன்ஸ் ஆர் தமிழ் ஃபேன்ஸ்? மலையாளம் தமிழ் பாய்ஸ் இருக்கும், உங்களுக்கு யார் மேம் ஃபேவரட்? 2 கண்ணு மாதிரிங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். ஹலோ சார், எனக்கு உங்ககிட்ட ஒரு நாங்கள் எங்கள் டீமில் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்பம்ஸ் அது மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறோன்னா எப்படி சார் அப்ரோச் பண்ண முடியும்ல? இப்போ பண்ணிட்டீங்களே அப்ரோச், இதுக்கு மேலே என்ன வேணும்? பிகாஸ் 2 இயர்ஸாக நாங்கள் டீமை வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்காகவே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போனா உங்களை மீட் பண்ணுவோமா அப்படின்னு நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம் சார். இப்போது நாங்கள் அந்த டைம் கிடச்சிச்சு, அதுதான் சார் நான் கேட்குறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். எனக்காக எதுவுமே பண்ணாதீங்க, உங்களுக்காக பண்ணுங்க. உங்களை நம்பி பண்ணுங்க, என்ன நம்பி பண்ணாதீங்க. உங்களை நம்பி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன அமையணுமோ அது கண்டிப்பாக அமையும். உங்களை காண்டாக்ட் பண்ணோன்னா இங்கே தான் இருக்காங்க என் டீமு, ஸ்ரவந்தி இருக்காங்க, அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. அவங்க போகும்போது நம்பர் கொடுத்துருங்க, கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது நான் மீட் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ. சினி இண்டஸ்ட்ரியில் இது ஒரு கீ மாதிரி அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு என்னைக்கு ஒரே கீ தான் தேவைப்படும், திறமை அது இருந்தால் போதும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்குது. இவரோட படம் பண்ணாதான் ஓடும், அந்த ப்ரொடியூசரோட படம் பண்ணாதான் ஓடும், அப்படிலாம் ஒன்றுமே இந்த டைரக்டரோட படம் பண்ணாதான் ஓடணும் ஒரு ஹீரோ கூட நினைக்கலாம். ஆனால் அதெல்லாம் ஆகிறதில்ல. கரெக்டான படம், கரெக்டான கதை எடுத்து பண்ணாலே இன்னைக்கு எல்லாமே ஓடுது. ஸோ திறமையை மட்டும் நம்புங்க, வேற எதுவும் தேவையில்லை. தேங்க்யூ சார். பார்ட் 1ஓட ரொம்ப பெரிய ஃபேன் எங்கள் அம்மா தான். அப்படியா? வணக்கம் வணக்கம். அவங்க வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னது தான் உடனே சரி நானும் ஸோ ஸ்வீட், தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் நீங்க இது அட்டன் பண்றீங்கன்னது நான் இங்க வந்துட்டேன். வெரி குட் வெரி குட். அதில் புருஷன் நடிக்க முடியல, படத்தில் வச்சு பார்த்து சந்தோஷமாயிட்டீங்க. 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். அதுவும் அந்த லாங் ஹேர் ஷார்ட் ஹேரா வந்த டைம்ல நீங்க கொடுக்குற அந்த ரியாக்ஷன்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேங்க்யூ தேங்க்யூம்மா. இல்லை, எல்லா லேடிஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து கட்டா குஸ்தி வந்து ஒரு ஃபேவரட் உண்மையாகவே. அண்ட் பார்ட் 2 பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஒரு பர்டிகுலர் எபிசோடு வரும், அது வந்து விமென்னோட உண்மையான வாழ்க்கையில் அனுபவிக்கிற பெயின் பற்றி பேசும். அது நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப கனெக்ட் ஆவீங்க. பார்ட் 3ஓட கண்டினியூட்டி இருக்குமா? பார்ட் 3 பண்ணலாமா? கண்டிப்பாக பார்ட் 3ஓட கண்டினியூட்டி இருக்குது. இந்த கேள்வி நான் இப்போ பதில் கொடுக்கறதோட தியேட்டரில் நீங்கள் எல்லாரும் படம் பார்க்கும்போது நான் ஒரு நாள் வந்து இந்த கேள்வியை கேட்குறேன். எனக்கு எஸ்ன்னு ஒரு ரிப்ளை வரும்னு தோணுது. அப்போது கண்டிப்பாக பார்ட் 3 பண்ணணும்னு ஆசை இருக்குது. அதுக்கு ஐடியாவும் இருக்குது. இது எப்படி ஓடுது, எப்படி உங்களை எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணுவோம். அவங்க யோசிக்கிறாங்க பார்ட் 3யும் இவனை தாங்கணுமா அப்படிங்கிறது. இது ஸ்டோரி கேட்கும்போது நீங்கள் என்ன விஷயத்துக்காக அக்செப்ட் பண்ணீங்க? நீங்கள் இது ஸ்டோரி ஃபஸ்ட்டு கேட்கும்போது என்ன ரீசனுக்காக அக்செப்ட்? இந்த படம் அக்செப்ட் பண்ணலன்னா தாங்க தப்பு. ஆமா. கட்டா குஸ்தி மாதிரி ஒரு படம் ஒரு ஹீரோயின் எப்படிங்க ரெஃப்யூஸ் பண்ணோம்? ஆமாம், அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெஃப்யூஸ் பண்ணது எனக்கு இது பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு. பிகாஸ் நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். வாய்ப்பை பெருசு, ஆனால் டு ஐ ஹாவ் த வாட் இட் டேக்ஸ் டு டூ த மூவி, அந்த கேள்வி இருந்தது. பட் திருப்பி வரும்போது ஐ திங்க் ஐ வாஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் அன் ஆக்டர். ஸோ இட் ஃபெல்ட் லைக் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே ஃபைன். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து நிறைய டேக் போயிட்டே இந்த சீன்னா என்ன மேம் சொல்லுவீங்க? இந்த மூவில இன்டர்வெல் அப்போ ஃபர்ஸ்ட் இட் வாஸ் அ நைட் ஷூட். நைட்டில் ஃபர்ஸ்ட் நைட்டை ஷூட் பண்ண அது ப்ராப்பராக வரல. செகண்ட் நைட்டு நம்ம இன்னொரு ஷூட் பண்ணும்போது நான் செல்லா சார் கிட்ட சார் எனக்கு அது கரெக்டாக வரல சார் ப்ளீஸ் அந்த மாதிரி அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் நம்ம 2 நைட்டு ஷூட் பண்ணேன். ஸோ தேட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. பட் ஆனால் அது 2வது ஷூட் பண்ணும்போது இவருக்கு தான் காசு போகுது. ஆனால் அவர் ஒத்துக்கிட்டேன், ஓகே வீல் ஷூட் இட் ஃபார் யூன்னு. அதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அது ஏன் மேம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு? உங்களுக்கு அந்த சீன் பார்க்கும்போது தெரியும். அது ஆக்சுவலாக ரொம்ப இமோஷ்னலாக இருக்கிற ஒரு சீன். எனக்கு இமோஷ்னல் சீன்ஸ் பண்ணும்போது எஸ்பெஷலி ஒரு ஆக்டர் அழும்போது அழகாக அழுதுட்டே நம்மளை அழ வைக்கணும் இல்லை. ஸோ தட் இஸ் வாட் எனக்கு அதுதான் மெட்ரிக்ஸ். இப்போ மம்முக்கா அழும்போது, எனக்கு லாலேட்டன் அழும்போது, இதுதான் நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குற ஃபிலிம்ஸை. இவர் அழும்போது நான்
அழுவேன் சைடில் பார்த்து எனக்கு அது ரொம்ப வலிக்கும். ஏன்னா அந்த கேரக்டருக்காக நான் ஃபீல் பண்ணுவேன். அதுதான் என்னோட பெஞ்ச் மார்க். அது வரைக்கும் ஆக முடியாது என்னால். ஆனாலும் எனக்கு ஆகிற அளவுக்கு எனக்கு அது இமோஷனலாக எனக்கு ஃபீல் பண்ணால் உங்களுக்கும் அது ஃபீல் ஆகும். அதுவும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பேசுகிற சீன் ஆஸ் அ உமன். அப்போ அதனால ஐ வாண்டட் டு டூ த பெஸ்ட் ஐ கேன். அதுக்காக ரொம்ப கெஞ்சி கேட்ட செகண்ட் டே கொடுங்க, ஃபர்ஸ்ட் டே நல்லா பண்ணலன்னு. சார் உங்ககிட்ட அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார் அது மாதிரி? நிறைய படங்கள் நிறைய டேக் போவோம். ராம்குமார் படத்தில் இப்போ 2 வாரம்லாம் மினிமம் டேக்கே எல்லாரும் 20 தான், 20-25 டேக் தான் போயின்னு இருக்கும். புதுசாக வருவாங்க சில பேர், இன்றைக்கி தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் டே அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக வருவாங்க. நாங்கள் அப்படியே நடிச்சு 2-3 டேக்கில் ஓகே வாங்கிடுவோன்னு வருவாங்க. 7, 8, 9, 10, 15, 20வது போகும்போது என்கிட்ட வருவாங்க. அப்படியே ரொம்ப நாள் இப்படி தான் போயிட்டுருக்கா அப்படின்னுவாங்க. ஆமாம் இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்னும் எவ்வளோ போவோம் தெரியாது அப்படின்னுவோம். ஸோ முனீஷ் காண்டியத்துக்கு திரும்பி கேட்டால் இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ போச்சு 40 அப்படின்னு. ஸோ நாங்கள் நிறைய டேக் வாங்குவோம். அதெல்லாம் ஆமாம் ஒரு டேரக்டர் பொறுத்து, ஒவ்வொரு சீக்வன்ஸ் பொறுத்து. பட் ஐ திங்க் அது நீங்கள் படத்தில் பார்க்கும்போது 2 வானம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தட் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு படம். படத்தை தாண்டின ஒரு ஜென்ரலாக ஒரு கொஸ்டினு, இப்போ நீங்கள் சொன்ன ஆன்சர் எல்லாமே உங்கள் டேலண்ட் காட்டுங்க, மீடியாக்குள்ளே வர்றதுக்கோ சினி ஃபீல்டு வர்றதுக்கும் உங்கள் டேலண்ட் தான் முக்கியம்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்க்கும்போது நிறையா பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, டேலண்ட்டை விட இந்த இன்ஸ்டாவில் இருக்க ஃபாலோவர்ஸ் 20K அதான் ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம கூட இருக்கவங்களுக்கே தெரியும், ஓகே அவனுக்கு டேலண்ட் இருக்குது நம்ம வந்துருவாங்கும் போது, ஆனால் அவங்களுக்கு இன்ஸ்டாவில் அந்த ஒரு பேஸ் இருக்காது. ஸோ அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த தாட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க 20K அப்படின்றத? இப்போது நான் வந்து சினிமாக்குள்ளே வரும்போது ரீல் அப்போது இது கிடையாது, டிஜிட்டல் கிடையாது. நான் வந்து ரீல் படங்களில் ஃபஸ்ட்டு 2 படம் நடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 48 ஃப்ரேம்ஸ் போகும்போது அது ஃபாஸ்ட்டாக ஓடும். சரியாக நடிக்கலைன்னா கேனை வந்து சாப்பிட்றான் ஹீரோ அப்படின்றவாங்க, ஆக்டர் கேனை சாப்பிட்றான் அப்படின்றவாங்க. அது ஒரு கெட்ட பேர், அது ஒரு ப்ரெஷர் இருக்கும். டிஜிட்டலாக மாறும்போது ஈஸியாக வந்து ரிஹர்சல் டேக்கே வந்து ரிஹர்சல் மாதிரி தான் பண்ணுவோம், ரிஹர்சலை டேக் மாதிரி பண்ணுவோம். ஏன்னா இப்போ வந்து அந்த கேன் சாப்பிட்ற கான்செப்டே போயிடுச்சு, அதுக்கு அடாப்ட் ஆனோம். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி விஜய் சேதுபதிலாம் நிறைய படங்கள் பண்ணும்போது, இப்போ நான் வந்து அப்போ ஒரு 4-5 படம் பண்ணிட்டேன். என்னால் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸோடையும் பண்ண முடியல, ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் டைரக்டரோடையும் படம் பண்ண முடியல. ஆனால் யோசித்தேன், நம்மளோட கரெக்டான விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸோட படம் பண்ணுவோம். அதுதான் என்ன வந்து அடாப்டேஷன், தட் இஸ் கால்ட் அடாப்டேஷன். அதுக்கப்புறம் நான் அவங்களோட படம் பண்ணி தான் முண்டாசுப்பட்டி இன்டர்நெட்னால ஹிட்டு கொடுத்தேன், அடாப்ட் பண்ணேன் திருப்பி. இதே மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் சினிமா மாறிக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் கோவிட் வந்தது, ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிடாக மாறிச்சு. டிஜிட்டல் தேட்ரிக்கல் டேஸ்ட் மாறிச்சு ஆடியன்ஸ்க்கு. திருப்பி அடாப்ட் பண்ணும், எந்த மாதிரி படங்கள் தேட்டரில் ஓடும், எது வந்து ஓடிடி ஆடியன்ஸு. ஸோ அடாப்டேஷனுங்கிற ஒரு விஷயம் லைஃப் ஃபுல்லாக ஒரு ஆக்டருக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அது அடாப்ட் ஆகணும், அப்போது தான் வந்து யூ வில் சர்வைவ் ஃபார் லாங். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியோட பதில் இதில் என்னென்னா, இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் இப்படி தான் நடக்குதுன்னு தெரியும் இல்லை உங்களுக்கு. இப்போ தெரிஞ்சு ஏன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து திறமை இருக்குது நீங்கள் நம்புறீங்கல்ல, ஆனால் என்னைக்கு இருக்கிற காலம் இது தான் சொல்லுதுன்னா அதுக்கு அடாப்ட் பண்ணோம்ல. இல்லை எனக்கு திறமை இருக்குது என்னை வீட்டை தேடி வருவாங்கன்னு நீங்கள் எப்படி நினைக்கலாம்? ஏன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் இன்றைக்கி இருக்குது, அந்த பிளாட்ஃபார்ம் வழியாக உங்களால் ஈஸியாக உங்கள் திறமையை வெளியே காட்ட முடியும். அப்போது என்ன உங்களை ஸ்டாப் பண்ணுது? ஸோ யார் அதில் இருக்காங்களோ அவங்க புத்திசாலியாக இருக்காங்க. நீங்கள் இன்னும் நம்பி உங்களே உட்காந்துருக்கீங்க, வீட்டுக்கு வருவாங்கன்னு நினச்சிங்கன்னா வரமாட்டாங்க யாருமே, நீங்கள் தான் தேடி போகணும். ஸோ அடாப்ட் ஆகுங்க, அடாப்ட் ஆகி திருப்பி ஃபியூச்சரில் வேறு ஒரு டெக்னாலஜி வரும். நாளைக்கு இன்ஸ்டாகிராமே காலி ஆனாலும் ஆகும், யாருக்கு தெரியும்? ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ பி ரெடி, பி ப்ரிப்பேர் டு அடாப்ட். அடாப்டேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அக்கார்டிங் டு சர்க்கம்ஸ்டான்ஸ் அண்ட் த சிச்சுவேஷன். ஓகே, அதை விட்டுறாதீங்க. எக்ஸலன்ட் சார், பியூட்டிஃபுல் ஆன்சர்ஸ். ஆக்சுவலி ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல் கான்வர்சேஷனாக இருந்துச்சு. ஸோ இங்கே எல்லாருக்குமே தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை, பட் நேரம் இல்லாததால் ஒரு ஃபைனல் ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துடலாமா? Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 04445454545. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Presents
Vishnu Vishal and Aishwarya Lakshmi Fans Festival. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Mabel, South India's most celebrated women's wear brand. Powered by Darling. டார்லிங் ஏசி திருவிழா. இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. i5 ப்ராப்பர்ட்டிஸ். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை, அச்சீவ் ஹை. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. வெக்யூரா, அட்வான்ஸ் சயின்டிபிக் ஸ்லிமிங், நோ பெயின், நோ சர்ஜரி. இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டர். ஃபுட் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி.